வந்து ரமாய் வந்து வந்து நமஸ்கரித்தா 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 சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா மகாதேவா சாம்பர சுரூபா சர்வலோக நாயகா நாயகா அரகரா சிவ சிவா நாமலை நாதா நாதா நாமலை பாதகா ஆமையா அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே உடையோனே ஈசா இறைவா வென்று என்று இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவி ஆமையா ஆண்டவனை அடிபணிந்து வணங்கினான். ஆமா பார்த்தார் இறைவன் என்ன இவன்தான் நல்ல அரக்கனான் இவன்தானா இவனாகத்தான் இருக்குமா சரி எந்த அரக்கனை அன்போடு தன் பக்கத்திலே அமர வைத்து ஆண்டவன் என்ன கேட்கிறார் தெரியுமா வாமகனே வல்லரக்கா வாமகனே வல்லரக்கா பக்கமரு பக்கத்திலே மகனே வல்லரக்கா ஈசன் பக்கம் வந்தவரு உன்னுடைய தவம் போல தவம் போல நான் உலகத்தில கண்டதில்லை எவ்வாறு கவுந்தண்டவம் போல் ஆண்டவனும் கண்டதில்லை ஈசவரம் உனக்கு இப்பொழுதை கேளுதான் கேட்ட கேட்ட வரங்கள் கிருபையோடு உனக்கு சொன்ன வரங்கள் வரங்கள் எல்லாம் ஆடே சத்தேச உனக்கு அரக்கா உன் தவத்த மாறின ஆண்டவே உலகத்திலே பார்க்கவில்லை அப்பா என்ன வரம் வேணுமோ கேளு நான் இப்பமே உனக்கு தாரேன் பரம்பொருளே இந்த அரக்கன் நான் உங்களை எண்ணி தவம் இருந்து வந்து சரி வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான் என்னப்பா சின்ன வரத்துக்கு அப்ப இவ்வளவு நாள் தவம் செய்த சின்ன வரம்னா உனக்கு என்ன வரம் வேணும் கேளப்பா நான் சொல்லப்பா சாமி எல்லையிலையும் பிரிய வரம் ஈஸ்வரனை கொடுக்கணுமே கொடுக்கணுமே ஆற்றிலையும் மகுதி வரம் தகுதி வரும் ஆணி கொடுக்கணுமே கொடுக்கணுமே சீரகத்தில் சிறிய வரம் சிறிய வரும் சிறிய வரம் சிவனாரை கொடுக்கணுமே கொடுக்கணுமே சிவனாரை கொடுக்கணுமே
கேளப்பா. நீ எந்த வரமாக இருந்தாலும் என்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம நேரடியா கேளு, உனக்கு தாரேன். நான் தயங்காம கேளப்பா. அதை விட்டுட்டு நீ காட்ட கட்டி மலையை கட்டி என்கிட்ட பேச வேண்டாம். சாடமாடியா பேசாத அப்படின்னு உடனே சரி. யாருக்கெல்லாம் கேட்க? ஆண்டவங்கிட்ட தானே கேட்கடா. ஆமா கேட்க தைரியமா கேளு. அதானே என்ன வர வேணுமோ கேளு. கேளு. அதனால ஆண்டவா பரம்பொருளே, ஐயா நான் உங்ககிட்ட வந்த நேரத்துல இருந்து ஆமா எதை வேணாலும் கேளு தாரு, எதை வேணாலும் கேளு தாரம்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் இருக்கின்றீர்கள். வரம் தருகிறேன் என்று உங்க வாயினாலே சொன்னா உண்மை நான் நம்ப மாட்டேன். யாப்பா யாமல் நம்பிக்கை இல்லையாப்பா. சத்தியம் செய்து எனக்கு தாரம் வார்த்தை கொடுத்தாத்தான் நான் உங்களை நம்புவேன். எப்ப காசியில் இருக்கின்ற காசி லிங்கத்து மேல சத்தியம் பண்ணட்டுமாப்பா? அதுக்கு மேலே எல்லாம் வேண்டாம். இல்ல மதுரையில் இருக்கின்ற சொக்கலிங்கம் மேல சத்தியம் பண்ணட்டா? அவர் மேலேயும் வேண்டாம். குற்றாலத்தில் இருக்கின்ற குற்றாலிங்கத்து மேல் பண்ணட்டுமா? அவர் மேலேயும் வேண்டாம். ஆண்டவா என்ன உங்க பக்கத்துல யார் இருக்கிறா? நீங்க அவ்வளவு தூரமெல்லாம் போக வேண்டாம். பெரிய பெரிய தலத்தை சொல்றேன். வேண்டாம் கேப்பா. உங்க அருகாமையில் அமைந்திருக்கிறாளே அம்பிகை, அங்கே இருக்கண்ணி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, சரி அந்த ஆதிபராசக்தி பார்வதியின் மீது எனக்கு ஆணையிட்டு கொடுங்க. எப்ப யார் வேலை மேலும் கேளு. ஆனா அவளுக்கு 4 நாளைக்கு சுகம் இல்லடா. அவன் மேல சத்தியம் பண்ணாதாமே கொஞ்சமாவது உங்க உடம்புல பயம் இருக்கும். அப்படியா? சரி. அதனால பார்வதியின் மீது எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தா நான் உங்ககிட்ட என்ன வரம்னு உண்மையை சொல்லுதேன். யார் மேலேயுமே நீங்க சத்தியம் பண்ணி தர வேண்டாம், பார்வதி மேல மட்டும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சிவன் பார்த்தார், என்ன பார்வதி மீது சத்தியம் பண்ணி கேட்கான பாவி வந்தா போனா எனக்கு ஒண்ணு வேண்டாம்னா இப்போ கடுகு சிறியது மிளகு சிறியதுன்னா பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்கானே. சரி அப்படி என்ன இவன் பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான். அதானே சரி பரவாயில்ல, நம்ம படைச்ச பிள்ளை தானே, அப்படி என்ன இவன் பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான். என்னத்தை கேட்க போறான்? இவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுப்போம் அப்படி என்று சொல்லி ஆண்டவன் எப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தார் தெரியுமா? எப்படி ஐயா? மகனே வல்ல மகனே வல்ல ஏன் பண்ணினார்? எப்படி இவன் வரும்போதே ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லி சரி வரம் வேணும்னு சொல்லி இப்ப பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்கான். அப்ப இவன் உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு பேசுதான். சரிதானே? இவன் நெஞ்சுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு நாவல ஒண்ணு பேசுதான். அதனால முதல் சத்தியத்துக்குள்ள இவனைத்தான் நம்ம உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சரி எப்பா என்ன ஆணை உன்னாரை அவள் தன்னாரை பார்வதி மேல் சத்தியம்
சண்டாள பாவி ஏ பாவி இவன் சத்தியம் கேட்டாவும் நாம சத்தியம் பண்ணி கொடுத்தா ஆமா இவன் 5 விரலுக்கு அக்கினி விரத்தை கேட்கானே அதானே ஏ அரக்கா அரக்கா உலகத்துல எத்தனையோ கோடி வரம் இருக்குடா இருக்குப்பா அத்தனை வரத்துல நீ ஏதாவது ஒரு வரத்தை கேட்டாரு நல்ல வரத்தை கேளப்பா 5 விரலுக்கு நீ அக்கினி விரத்தை கேட்கியே ஆமா நாளைக்குள்ள என்ன நினைச்சு உன் தலையில கைய வச்சா நீயே செத்து போவடா போவடா அந்த வரம் உனக்கு வேணுமா தேவையா அந்தவா ஐயா நீங்க எத்தனை வரம் சொன்னாலும் அத்தனை வரமும் எனக்கு வேண்டாம் வேண்டாப்பா நான் கேட்ட அக்கினி வரத்தை மட்டும் எனக்கு தாங்க வேற எதுவுமே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஆண்டவே சொன்னார் சரி ஆண்டவை இடத்திலே வல்லரக்கி சொன்ன உடனே என்னய்யா அப்பந்தான் இறைவன் பார்த்தார் என்ன செய்கின்றார் எப்பா என் மகனே வல்லரக்கா வல்லரக்கா மகனே வல்லரக்கா வல்லரக்கா எத்தனை வரம் இருக்கு வரம் இருக்கு வரம் உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் கோடி வரம் இருக்கு வரம் இருக்கு வரம் உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் 1000 வரம் இருக்கு வரம் இருக்கு வரம் இருக்கு வரம் உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் வரம் உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் ஆமா ஆண்டவன் சிவபெருமான் எத்தனையோ வரத்தை தாரேன்னு சொன்னார் சரிதான் அவன் வாழக்கூடியவனாக இருந்தா வாழக்கூடிய வரத்தை யோசித்து வாங்கியிருப்பான் சரிதானே அவன் சாக பிறந்தவன் சரிதான் அப்ப அவன் சாகக்கூடிய வரத்தை தானே கேட்பான் அதேதான் அப்ப சிவன் இடத்திலே எப்படி இறைவா ஓ வாக்கு கொடுத்து விட்டு நீங்கள் வாக்கை மீறி நடக்கலாமா நடக்கலாம் ஐயா பார்வதியின் மீது சத்தியம் கொடுத்து என் பரம்பொருளை இப்படி நீங்க பேசலாமா உலகத்துக்கு நீர் ஒரு பரமசுவமா 2 பரமசுவமா ஒரே பரமசிவம். எங்க வீட்டுக்கு கீழே வீட்டுல சின்னியா பேரும் பரமசுவம் ஆமா மேல வீட்டு சின்னியா பேரும் பரமசுவம் அவருக்குலாம் அங்க வேலை இல்ல அந்த பரமசுவம் கிடையாது கிடையாது. இறையழக்கக்கூடிய பகவான் ஆகிய பரமசுவம் ஒரே பரமசுவம் தான் இது ஆதி பரம்பொருள். ஆமா உனக்கு ஒரு நாக்கா 2 நாக்கா அண்ணா இருக்காரு அவரும் பரமசிவன் ஒரே நாக்கு. ஒரு நாக்கா ஆமா 2 நாக்கு என்ன நாக்குலாம் இருக்கு? உள்ள ஒரு நாக்கு இருக்கு உள்நாக்கு. உள்நாக்கு வெளிநாக்கு அதனால ஆண்டவா என்னய்யா? நான் கேட்ட வரத்தை மட்டும் எனக்கு தாங்க என்னார் அப்படியா? நீ மட்டும் வரத்தை தரல ஆ. உலகத்திலே ஒரு ஆளு விடாம உமை பத்தி நான் பேசுவேன் என்ன பேசுவ பொய் சொல்லி பகவான் சரி. சத்தியத்தை மறந்த பகவான் சரிதான் குழுவனி பகவான்னு உண்மை சொல்லுவேன் நான் சொல்லுவோம் ஐயா அப்படி என்று ஆண்டவனிடத்தில் வல்லரக்கன் சொன்ன போது ஆமா ஐயா இறைவன் பார்த்தார் எப்படி? சத்தியம் செய்து கொடுத்து விட்டு நாம வாக்கை மீற முடியாது முடியாது நம்ம வரத்தை கொடுப்போம் ஆ. இவனுக்கு சாபத்தை கொடுத்துத்தான் நம்ம வரம் கொடுத்தாக வேண்டும் வேண்டும் என்று என்று எப்படி வரம் கொடுத்தார் எப்படி ஐயா தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா, வல்லரக்கா, ஆரணியை யாரும் வரம் உனக்கு தந்தேன் ஆரணியை யாரும் வரம் அட உனக்கு தந்தேன் நான் கொடுத்தேனடா வல்லரக்கா, ரக்கா, வல்லயத்தை யாரும் வரம் உனக்கு தந்தேன் வல்லயத்தை யாரும் அட வரம் உனக்கு தந்தேன் நான் தந்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தையானா தந்த வரத்தாலே ரணியில் மாண்டு போவாய் நான் கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானா நான் கொடுத்த வரத்தாலே குவலயத்தில் மாண்டு போவாய் தருமம் தவறி இனியோ கடந்த யான
சரி. கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரு. சரிதானே. அவன் கும்பிடுறவர்களை நம்பலாம். இந்த அரக்கை கூல கும்பிடு போட்டு நின்ன உடனே சிவன் ஒரு பைத்தியார மனுஷன் சரி அவரு வரங்கட்டம்னு சொல்லி அள்ளி கொடுத்துட்டாரு. ஆமையா. இந்த அரக்கை வாங்கினதுக்கு பின்னால போறோம்னு சொல்லல, போயிட்டு வாரோம்னு சொல்லல. வாயு வேகமா கைலாச வாசலுக்கு வந்தான். ஆமையா. எதிரிலே நாரதர் வந்தார். சரி. இந்த அரக்கை 5 விரலுக்குமே அக்னி விரத்தை வாங்கிட்டு போறான். சரிதான். இவன் போற போக்குல உலகத்தை போய் அழித்தாலும் அழித்து விடக்கூடாது. அதனால இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால முதல்ல இவனை நம்ம சொல்லி முடிக்கணும். அதானே கேட்டேன். அரக்கா என்ன போகும்போது நம்ம சந்தோஷமா போன, வரும்போது உம்முன்னு வர. அப்ப போகும்போது சிரிச்சுக்கிட்டு போனேன். இப்ப என்ன இப்படி ஒரு மாதிரி வாரி என்ன என்ன நீ வழியை விடல, நம்ம இப்பவே வீட்டுங்க எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறேன். இல்ல நல்ல மணக்கு அரக்கா எரிச்சிருவியா? கையில துப்பாக்கி வச்சிருக்கியா, தீப்பந்தம் வச்சிருக்கியா? இல்ல ஏகே படிச்ச வச்சிருக்கியா? ஆண்டவன் கிட்ட 5 விரலுக்கு நான் அக்கினி விரத்தை வாங்கிட்டு வரமியா. வேலவும் ஆண்டவன் எப்படிடா கொடுத்தாரு? சொன்னத கேளு. சொல்லு. ஆண்டவன் எப்படி கொடுத்தாரு? எப்படி கொடுத்தாரு? அள்ளி கொடுத்தாரா, சொல்லி கொடுத்தாரா? இல்ல அதுங்க இல்ல. அள்ளியும் தல்ல, முள்ளியும் தல்ல, எடை போட்டும் தல்ல, கனமா செமக்கும்படி தரவும் இல்ல. தந்தேன் தந்தேன்னு சொன்னார். புத்தி கெட்டவன. என்ன யாருக்கு புத்தி இல்ல? ஆண்டவன் தந்தேம்னால இவன் வந்துகிட்டு இருக்கானா? ஆமா நம்பி வரேன். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா? என்ன என்ன இப்படி கேக்க? என்ன இப்படி கேக்க? ஆளு கிட்ட 10,000 கடன் வாங்கணும், அங்க வச்சு எண்ணி பார்க்கணும். சரி. வீட்டுக்கு வந்து 100 குறையுது 200 குறையுது போன் போட்டா தர மாட்டாங்க. ஒரு பைசா தர மாட்டாங்க. வரத்தை வாங்கிட்டு போய் இந்த வரம் தீப்பிடிக்கலன்னா மறுபடி வர முடியுமாடா? முடியாது. மறுபடி நீ 12 வருஷம் தவம் இருந்தா தானடா கைலாசம் வரலாம். அதுக்குள்ளே உனக்கு வயசாகி போகும்டா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஏன் நாரதானி சொல்லுவது சரிதான். சரிதானே. ஆண்டவன் அப்போ தந்திருக்க மாட்டாரோ? என்னமோ தந்திருப்பாரோ? என்ன இந்த அரக்கை நாரதானி சொல்லுவது ஆமா ஆமான்னு கேட்டாங்களா? ஆமா. ஏ நாரதா என்ன இங்க வா, உம்மை எரிச்சு பாப்போம் தீ பிடிக்கலையான்னு. எப்பா ஏடா என்னப்பா எவரன் சொன்ன எனக்கே நீ வேட்டு வைக்கணும்னு நினைக்க பாத்தியா? வெடி வைக்கப்பா. வரம் கொடுத்தது யாருடா? பகவான். அவரை போய் நீ எரிச்சு பாருன்னாரு. அப்படியா? நம்மளுக்கு இதுவே நல்ல தக்க சருணம் என்று சொல்லி ஆமையா. ஆண்டவனை எரித்தோமா, ஆண்டவனை எரித்தோமா, அகிலமெல்லாம் நமக்கு சொந்தம். ஈசனை எரித்தோமா, இவ்வுலகம் நமக்கு சொந்தம். கடவுளை எரித்தோமா, கடவுளை எரித்தோமா, இந்த கைலாசம் நமக்கு சொந்தம். அதனால இந்த அறைக்கு அழியும் காலம் வரைக்கும் நம்ம இங்க இருக்கவே கூடாது. எங்கேயாவது ஓடினாமல் ஒளிந்திருக்க வேணும் என்று. இவங்கிட்ட போய் நம்ம சண்டைக்கணும்னா நம்மள சும்மா விட மாட்டான். இவன் அழிய வரைக்கும் நம்ம எங்கேயாவது போய் ஓடி ஒளிந்திருப்போம் என்று தேவாதி தேவர்களை தன்னோடு அழைத்துக் கொண்டு எப்பா தேவர்களே நீங்க எல்லாம் என் முன்னால வாங்க. நாங்க சொல்லக்கூடிய இடத்துல நந்தவனமா முளைச்சு நில்லுங்க. நான் உங்களுக்கு மத்தியிலே மனமில்லாத மலராக நிற்பேன். அரக்கை வந்து நம்மள பூங்காவன தோட்டம் என்று நினைத்து விட்டு போய்விடுவான். என்று 21 31 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்களோடு ஆண்டவன் ஓடும்போது யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்? வானவேறும் ஓடினார், மறையவேறும் ஓடினார், வானவேறும் ஓடினார், மறையவேறும் ஓடினார், தானவேறும் ஓடினார், தவம் முனிவர் ஓடினார், இந்திரன் ஓடினார், சந்திரன் ஓடினார், அங்கே ஒரு 10 கோடி தேவர்கள் ஓடினார், அங்கே 48,000 ரிஷிமார்கள் ஓடினார், அங்கே அகத்தீசர் ஓடினார், புலத்தீசர் ஓடினார், அங்கே அழகு கலை கோட்டு மாமுனியும் ஓடினார்,
விநாயக பெருமாள் வழிமறித்த அழுது புலம்பினார். எப்படி என் வாகனமோ சிறு சாட்சி வயரோ பெரு சாட்சி ஆச்சு நான் சாப்பிட்டேன் சாப்பாடு என்ன அதிகமாகி போச்சு ரொம்ப ஆகி போச்சு அதனால இந்த பெருச்சாலி வாகனத்தை கூப்பிட்டா என் கூட வரமாட்டவங்க ஓடி வா என்னைத்தா உன்ன பலகாரம் கேக்குதப்பா கேக்குப்பா நாளை பார்த்தாவது என் வாகனத்தை கொடுக்க கூடாதா அப்படின்னு அழுது புலம்ப அர்ஜென்டா வான்னு சொன்னா அவளு கேக்கு ஆதி மூல கணவரை கண்டு ஆண்டவன் வரம் கொடுத்து வழியை நிட்டு வைக்க இட்டிலி எட்டோடி ஓடினா ஓடினா ஓடிக்கொண்டு இருந்த உடலைந்து போகுதென்று அவர் பக்கம் வந்த தேவர்களை அங்கமாக தோட்டமாக்கி தலையில் உள்ள எரியில இறக்கி வைத்து அக்கிரியா எரிந்தவனும் தண்ணீராக குளிர செய்தார் அரளிக்குள்ள இருந்த வந்து எரிப்பான் செவ்வரளி புஷ்பத்திற்கு சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார் அவன் சடை உலையே முடி உலையா சடை உலையே முடி உலையா சிவன் முடி உலையா ஆதி சங்கரன் ஆண்டான் ஒளியா முடி உலையா சடையும் உலைந்தது முடியும் உலைந்தது ஆமையா ஆண்டவனால நின்று அள்ளி கேட்ட நேரம் இல்ல அரக்கை வந்த நம்மளை எரித்து விட்டு போவான் என்று என்று ஆயிரபாரிக்கு மேற்கே யமுனையா சங்கரை உரத்திலே வந்து ஆமா தேவாதி தேவர்களை நந்தவனமாக முளைக்க செய்து ஆமையா மணலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி ஆமையோ சிவனடி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாகவே போய் விழிந்தார் சிவபெருமான் ஆமையா அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆமா ஆதிகையிலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் சிவன்தானே இந்த உலகத்தின் சோதி ஆமா சிவனே இல்லை நான் உலகம் எப்படி இருக்கும் ஒரே இருட்டா இரேழு உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமாக இருக்கு ஆமையா அப்பந்தான் பார்வதி ஆண்டவனை காணாமல் என்ன செய்கின்றாள் அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைத்து அழுது புலம்பினார் எப்படி ஐயா அண்ணா கோபால கண்ணா என்ன தங்கச்சி அச்சமில்லாத அரக்கனுக்கு ஆண்டவன் அதிக வரங்களை கொடுத்து விட்டு ஆமா 8 நாளா சின்னமும் திரும்பி வரவில்லை ஒரு போனும் கூட போடலையா என் ஆண்டவன் வரவில்லையானால் ஆனால் மாவிளப்பேன் பூவிளப்பேன் என் மஞ்சள் குழி நான் மறப்பேன் மன்னா அண்ணா பூவிளப்பேன் பொட்டிளப்பேன் ஆமையா என் பூமானை நான் இழப்பேன் ஆமையா என் ஆண்டவனை நான் இழக்க அண்ணனே உனக்கு சம்மதமா சொல்லுங்கள் அண்ணா என் கொண்டவனை நான் இழக்க ஆமா என் கோபால உனக்கு சம்மதமா சொல்லுங்கள் அண்ணா என் பகவானை நான் இழக்க என் மறந்தாமா உனக்கு சம்மதமா அண்ணா அண்ணா என் இறைவனை நான் இழக்க ஆமையா என் பெருமானே உனக்கு சம்மதமா ஆமையா ஆண்டவன் வரவில்லையானா என்ன நான் நாக்கு புடுங்கிடுவேன் அஞ்சு வச்சு தின்னுடுவேன் நல்ல உயிரை மாய்த்து விடுவேன் அவசரப்படாத தங்கச்சி தங்கையே பார்வதி எம்மா அண்ணனருக்கு உரைக்கினே அது கவலையே உனக்கு வேண்டாம் அந்த கவலையே வேண்டாம் இறைவன் எங்கிருந்தாலும் 8 நாளைக்குள் அழைத்து விடுவது என்பது குடும்பிய புடிச்சு இழுத்துட்டு வந்துடுவேன் என்ற கையிலே அமர வைத்து விட்டு என்னய்யா இப்படியே போன ஆண்டவனை தேட முடியாத அரக்கன் எரித்து விடுவார் ஆமா என்று என்ன ரூபமாகி வருகின்றார் தெரியுமா எப்படி ஐயா எடுத்தாரே ஒரு சொரூபம் எடுத்தாரே ஒரு சொரூபம் ஒரு சொரூபம் என் பெருமான் அவர் 90 பக்து சென்ற வந்ததோரே
இருக்கின்றார். அப்ப ஆடு மாடு மேய்த்து கொண்டு வரும்போது என்னையா வரும் வழியிலே இறைவன் ஒளிந்திருக்கும் நந்தவனத்தை கண்டார். இதுவரைக்கும் பாலைவனமா இருந்தது சோலைவனமா இருக்கு, என்ன மாயமா இருக்கு அப்படின்னு ஆடு மாடை நிறைத்து கலைப்புத்தீர கண்ணபுரான் கீதங்களை வாசித்தார். சரிதா. இவர் கீதங்களை வாசிக்க என்னையா சிவரளி கொப்புக்குள் இருக்கும் சிவனால இருக்க முடியவில்லை, இருக்க முடியல. அவர் இசைக்கு மயங்கி ஆமா நடன பிரிய நடராஜ பெருமாள் எப்படி